இன்னைக்கு சென்னை சென்ட்ரல்ல வந்து ஒரு 1556 கிலோ வந்து கெட்டுப்போன ஆட்டு இறைச்சிகள், அதில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கால், கெட்டுப்போன காளான்கள் மற்றும் ப்ரீ ப்ரிப்பேர்ட் செய்யப்பட்ட பார்பிக்யூவில் செய்யப்பட்ட பன்னீர், ஷீப் கபாப் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலாக வந்திருக்கு. இந்த பார்சல் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில். அது ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வர வேண்டிய இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப டிலேவாக வந்திருக்குது. வந்து இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மிக கடுமையான ஸ்மெல்லு, பயங்கர ஸ்மெல்லாக இருந்திருக்கு. எல்லாமே கெட்டு போயிருக்கு, எல்லாமே புழு பிடிச்சி எல்லாம் புழுவெல்லாம் கீழே கூட இருக்கு. ஸோ இன்னைக்கு இது எல்லாமே நாங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இப்போ கொடுங்கையூர் டம்ப் யார்டுக்கு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது யார் அனுப்புனாங்கன்னு தெரியல, யாரும் கிளைம் பண்ணல, கிளைம் பண்ணாமல் இந்த இடத்துலயே இருந்திருக்கு. அதனால இப்போ வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. உடனடியாக அது இந்த மெட்டீரியல் எல்லாமே, இந்த கெட்டுப்போன இறைச்சிகள் எல்லாமே நாங்கள் வந்து இப்போ கைப்பற்றி இப்போ நாங்கள் அழிச்சிடுவோம். மக்கள் கைகளுக்கு போகாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படிதான் வந்திருக்கு, நீங்களே பார்த்தீங்க. அட்ரஸே எதுலையுமே கிடையாது. அப்படியே யார் வந்து கிளைம் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தெரியல, அப்படிதான் பண்றாங்கன்னு தெரியல. வந்தாங்க, யாரோ வந்தாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. இது வந்து சாட்டர்டேவே வந்திருக்குது போல இருக்கு. மிக கடுமையான ஸ்மெல் இருக்கு. பாத்தீங்கன்னா புழுகெல்லாம் பிடிச்சிருச்சு. அது அவங்களாலையும் டிஸ்போஸ் பண்ண முடியாம போயிடுச்சு அவங்களாலையும். அதனால இன்னைக்கு எல்லாமே அவங்க லெட்டர் எங்களுக்கு வச்சாங்க, உடனே வந்து பாருங்க அது அப்படின்னு. உடனே பார்த்தா இவ்வளவும் கெட்டு போயிருந்தது. இது எல்லாமே நம்ம கடைங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில இருந்தது, எல்லாமே அழுகி போன நிலையில இருந்தது. எல்லாமே எடுத்து இந்த பார்சல் புக் பண்றது வந்து இது மாதிரி ரயில்வே வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்களா? டூ அட்ரஸ் யாரு வந்து பாக்குறா? இல்ல நாங்க ரயில்வே இருக்கலாம். இல்ல நாங்க அது சொல்லி இருக்கிறோம், ப்ராப்பரா அட்ரஸ் மட்டும் பண்ணி அனுப்புங்க. நாங்க நாம்ஸ் பிரகாரம், FSSAI நாம்ஸ் பிரகாரம் யாராவது இந்த மாதிரி அனுப்புறாங்கன்னா அவங்க பேர், முகவரி, அவங்க போன் நம்பர், யாருக்கு அனுப்புறாங்க அவங்க பேர், முகவரி, நம்பர், இது எல்லாமே இருக்கணும். புக்கிங் அட்ரஸ் எல்லாமே லேபிளிங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்கிறோம். அது ரயில்வேஸ் கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி மீட் வந்து பெரிஷபிள் குட்ஸ்ன்னு நாங்க சொல்லுவோம், கெட்டு போக குடிச்சு. இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டு போறதுனால இது ப்ராப்பரான அட்ரஸ் இல்லாம இது மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்க அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்கிறோம். நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல புடிச்சிங்க, போன ஆகஸ்ட் 21 புடிச்சிங்க ஒரு 600 கிலோ. அது எந்த அட்ரஸுக்கு போச்சு? அதுவும் தெரியல. அதுவும் இதே மாதிரி தான், அட்ரஸ் இல்ல, பேர் இல்ல. அதாவது யார் வந்து இது பண்றாங்க, ப்ராப்பரான ஒரு போன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இல்ல. இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. எனக்கு இதுக்கு நம்ம வந்து எங்கேயாவது ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா சார்? இதோட விசாரிக்குது இல்ல நீங்களே விசாரிப்பீங்களா? இது வந்து நாம வந்து நம்ம சென்னைக்குள்ளதான் இருக்கணும். இது சதர்ன் ரயில்வேஸ் வந்து புக்கிங் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர், டெல்லி. இன்னைக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் டெல்லியில இருந்து வந்திருக்குது. இந்த பார்சல் யாருக்குன்னு நான் இப்ப கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட அது யாரோட பொறுப்புல வரும்னு சொல்றேன். யாருக்கு போய் யாரு புக் பண்றாங்க, இது எந்த இடத்துக்கு போய் சேர வேண்டியதுன்னு சொல்லி அது எதுவுமே தெரியல. எதுவுமே புக்கிங்ல ஆர்டர்ல இல்ல. யாரு விசாரிப்பான்னு கேக்குறேன். இது வந்து போலீஸ் தான் விசாரிக்கணும். அவங்க தான் போலீஸ் தான். ஆமா, கம்ப்ளைண்ட் அவங்ககிட்ட நாங்க வந்து சொல்லிடுவோம். நம்ம அவங்க வந்து பண்ணிடுவாங்க. ரயில்வே கம்ப்ளைண்ட்ஸ் தான் பண்ணோம். ஏன்னா அவங்க தான் புக்கிங் பண்றதுனால நம்ம அவங்களோட நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி இந்த லேபிளிங் நாம்ஸ் பிரகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி உடஞ்ச போன பெட்டி, இப்ப தெர்மோகோல்லாம் பாத்தீங்க அப்படியே ரொம்ப டேமேஜ் ஆகி வந்திருக்கு பாத்திருக்கீங்களா? இது மாதிரி வரக்கூடாது. நார்மலா அந்த -18 டிகிரில தான் வரணும். அது ப்ராப்பரா வரணும். இந்த இவ்வளவுக்குள்ள வரணும். அதுக்கு டாக்டர் சர்டிபிகேட்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம், டாக்டர் சர்டிபிகேட் இருக்கணும், யார் வெட்டி இருக்காங்கன்றது நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி, எத்தனை நாளுக்குள்ள வரணும்ன்றதெல்லாம் இருக்குது. எதுவுமே இல்லாம வெறும் டப்பால அப்படியே போட்டு, ஒரு கோல் செயின் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, அப்படியே வந்திருக்கு. ரொம்ப அழுகி போன நிலவரத்துல தான் பார்த்தோம் நம்ம. ஆமா, அதுதான் இப்ப சொன்னேன். அதுதான் டாக்டர்ஸ் கிளியரன்ஸ். இப்ப நம்ம சென்னை பொறுத்தவரையிலும் வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து கொடுக்கணும். இப்ப வந்து ஸ்லாட்டிங் ஹவுஸ் எந்த இடத்துல பண்றாங்களோ அங்க ஸ்லாட் பண்ணி இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த ஆடுகள் வந்து வெட்டப்பட்டது அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க சர்டிபிகேட்ல. இத்தனை நாளுக்குள்ள இந்த ஆடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்ல இந்த டிகிரியில் போகணும்னு இருக்கு. அந்த மாதிரி சர்டிபிகேட் எதுவுமே இல்ல. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு. நம்ம இது வந்து மேலும் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி புக்கிங் பண்றப்ப ரொம்ப டீடைல்ஸோட புக் பண்ணுங்க, அப்பதான் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். சோ அவங்களும் கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. போன வாரத்துல வந்து ஆட்டுக்கால் பிடிச்சிங்க ஹைதராபாத்ல. அது எந்த ஹோட்டலுக்கெல்லாம் சார் சப்ளை பண்றதுக்கு நிறைய, அதாவது ரோட் சைடுக்கு தான் நிறைய அவங்க சப்ளை பண்றாங்க. அன்னொன்னா இருக்கு பாத்தீங்களா, தள்ளுவண்டி
அந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ்க்கு அவங்க கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. பட் அது யாரும் கிளியரா எங்களுக்கு தெரியல. அதனால நாங்க அதை இன்னும் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஒர்க் நாங்க நடத்திட்டு தான் இருக்கிறோம். யாருக்கும் தெரியாம அந்த கடையில இருந்து பெரிய ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்றதா இருந்தா அந்த ஹோட்டல்கள் பேர் தெரிஞ்சா அந்த ஹோட்டல்கள் இல்லைங்க. நாம வந்து ஆரம்பத்துல கறி பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாமே நிறுத்திட்டாங்க, கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க. யாருமே எந்த ஹோட்டல்ஸுமே அவங்க வாங்கிட்டு இருந்த ஹோட்டல் ஒரு சில அன்னோன் ஹோட்டல்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப எல்லா ஹோட்டலும் சரி, பேர் இல்ல, எல்லா ஹோட்டலுமே கம்ப்ளீட்டா வந்து செஃப்ஸ் ஆகட்டும், ஹோட்டல் நிர்வாகம் மட்டும் எல்லாருமே நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி அன்னோன் கறி வந்து வாங்கவே வேண்டாம், நம்ம ஜிசிசில ஸ்டார்ட் பண்றதை மட்டும் வாங்கலாம்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணி எல்லாமே நிறுத்திட்டாங்க. இப்ப பொண்ணு இது வந்து ஒரே நாள்ல நிக்க போறது இல்ல. இது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து வெளியில இருந்து இந்த மாதிரி கறிகள், கெட்டுப்போன கறிகள் வராம பாக்குறதுக்கு இதை நிறுத்திடுவோம். கூடி சீக்கிரமா அதை நிறுத்திடுவோம். ஏன்னா இப்ப ஹோட்டல்ல நிறுத்திட்டனால அன்னோனா இருக்கக்கூடிய வண்டி, தள்ளு வண்டியில எல்லாம் தள்ளுறாங்க பாத்தீங்களா, திடீர் கடை முளைக்குதுங்களா, அந்த மாதிரி கடைகளுக்கு சப்ளை பண்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குதுல. அவங்களுக்கு கூட யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம். ரோட் சைடு வெண்டார்ஸ்க்கு இது சம்பந்தமா ஏதாவது? ஆமா, இதுக்குதான் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இதுல அம்மா மாளிகையிலேயே நம்ம வந்து ரோட் சைடு வெண்டார்ஸ்க்கு நம்ம கிளாஸஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்த லெவல்லயும் வந்து பெரிய லெவல்ல ஒரு ஒன்லி ஃபார் இந்த நான்வெஜ் ரோட் கடைக்காரங்களுக்கு மட்டும் பண்ணோம். முதல்ல வந்து அந்த பானிபூரிக்காரங்களுக்கு நம்ம பண்ணணும், எக்ஸ்க்ளூசிவா எல்லாத்தையும் கூப்பிட்டு. அதே மாதிரி இந்த தடவை நம்ம செஃப்ங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டோம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிட்டோம். இப்ப அடுத்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளு வண்டிக்கார இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வர சொல்லி இந்த மாதிரி கறிகள் வாங்க வேண்டாம், ப்ராப்பரான கறிகள்ல வாங்குங்கன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.